ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். தக்காளி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் தக்காளி அறுவடை பண்ணும்போது காமிக்கலாம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னாக்க, தக்காளி செடி இப்போ தான் நீங்களும் என்ன மாதிரி போட்டிருப்பீங்க. அப்போ நான் அறுவடை எடுக்கும்போது உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியாமல் போயிடுங்கிறதுனால தக்காளி செடி இப்போ இருக்குது, இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைம்லேயே உங்களுக்கு நான் சொல்லிட்டா அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் இப்போவே அப்லோட் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. தக்காளி செடி வச்சு நல்ல ஒரு 1/2 அடி வளர்ந்ததுக்கு அப்புறமா பிடுங்கி வேற ஒரு இடத்துல நடணும். அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை நீங்க பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஓரளவு இந்த அளவுக்கு வளர ஆரம்பிச்சிட்டு 1 அடி வளரும் போது பாத்தீங்க அப்படின்னா மண்ணுல அதனுடைய இலைகள் வந்து பட ஆரம்பிக்குங்க. இது பார்த்தீங்களா, மண்ணுல இலைகள் பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ப்ரூன் பண்ணிருங்க. அது மாதிரி பக்கத்துல களைகள் இருந்தாலும் அதையும் எடுத்து விடுங்க. அப்பதான் அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரூன் பண்ணிருங்க. இலைகள் வந்து மண்ணில் படக்கூடாது. ஏன்னா தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு வந்து ஃபங்கஸ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒயிட் பூச்சி வரும், ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். பார்க்கவே அழகா இருக்காது. தக்காளி செடிக்கு வளரும் போது தான் நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அது அவ்வளோ பிரச்சனைகளுக்குள்ளாகும், பாவமாக இருக்கும். ஆனால் அறுவடை நிறைய எடுக்கக்கூடிய ஒரு தக்காளி செடின்னா அது தக்காளி தான். இந்த மாதிரி இலைகள் இருந்தது அப்படின்னா தரையில படாத அளவுக்கு, இந்த பார்த்தீங்களா, வளர்ந்ததுனாவே அந்த இடத்துல வந்து இலைகள் வந்து தரையில பட ஆரம்பிக்கும். மண்ணுல தரைகள் அந்த இலைகள் வந்து படக்கூடாது, அதை ப்ரூன் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா, இது மாதிரி படவே கூடாது. பட்டுச்சு அப்படின்னா ஃபங்கஸ் வந்து டக்குன்னு வந்து அதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி வச்ச உடனே கண்டிப்பா வந்து எல்லாரும் அது பக்கத்துல ஒரு குச்சியை நட்டு ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்கணும். இல்லைன்னா அப்படியே படுத்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் ஏதாவது பிரச்சனைகள் வராம இருக்கும். இல்லைன்னா ஃபங்கஸ் அட்டாக் டக்குன்னு வந்துடும் அதுக்கு. ஏன்னா மண் பட்டுட்டே இருக்கும் இல்லையா, அது ஒண்ணு. இலைகள் மேல தண்ணி படுற மாதிரி தண்ணி ஊத்தாதீங்க, கீழே மட்டும் மண்ணுல மட்டும் ஊத்திக்கிட்டே வாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பூக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எங்க இருக்கு பூ, இந்த மொட்டுக்கள் பூக்கள் வர ஆரம்பிச்சுட்டா வந்த உடனே லைட்டா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடணுங்க. இப்படி லைட்டா ஷேக் பண்ணி விட்டீங்கன்னா மட்டும்தான் மாடி தோட்டத்துல, நான் வந்து அதுக்காக வந்து தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாம் இப்படி ஷேக் பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. மாடி தோட்டம் வச்சிருக்கும் போது வந்து ஸ்பெஷல் கேர் கண்டிப்பா நம்ம வந்து செடிகளுக்கு கொடுத்து ஆகணும். இவங்க வந்து ஒத்தையா வளர்ற குட்டி பிள்ளைங்க, செல்ல பிள்ளைங்க மாதிரி, அதனால நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே லைட்டா ஒரு நாள் இப்படி ஷேக் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு 1 வீக்காவது தினமும் வந்து இப்படி ஷேக் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா காய்கள் வர ஆரம்பிப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா பாலினேட் ஆகிறதுக்காக தான், சரிங்களா? தன் மகர்ந்த சேர்க்கை ஏற்படுறதுக்கு தக்காளிக்கு கண்டிப்பா அதோட அந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்துக்கணும். நீங்க பார்த்துட்டு இப்படி லைட்டா இவ்வளவுதாங்க, ஒரு 2 தடவை இப்படி ஆட்டி விட்டீங்கன்னா போதும். அது வந்து பாலினேட் ஆகி நமக்கு வந்து காய்கள் வரும். ஆனா 1 வீக் தொடர்ந்து இப்படி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்க ஒரு வாரம் கழிச்சு அழகா காய்கள்லாம் வர ஆரம்பிச்சுப்பாங்க. காய்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நிறைய செடி நட்டுட்டே வரீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தேவைப்படுமானா கண்டிப்பா தேவைப்படாது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்கள்ல ரெட் கலர்ல தக்காளி இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் பெயில் ஆகி இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற மாதிரி தோணினாலும் சரி, இல்லை நீங்களாவே முன்னெச்சரிக்கையா வந்து கொஞ்சமா சுண்ணாம்பு கரைச்சி நிறைய தண்ணி விட்டு ஒவ்வொரு கப்பு ஊற்றி விடுங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க கரைச்சிட்டு ஒரு 10 லிட்டர் தண்ணியில 1 ஸ்பூன் அளவுக்கு கரைச்சிட்டு ஒரு 10 செடிக்கு ஒவ்வொரு லிட்டர் ஊற்றி விடுங்க. நல்ல டார்க்கா வந்து நமக்கு அது வந்து எதுவும் கலக்காத ஒரு பியூர் சுண்ணாம்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து சுண்ணாம்பு கல் போட்டு நம்ம எடுப்போம்ல, அதோட மேல் பகுதி இருக்கிற தண்ணியவே 10 லிட்டர்ல 1 லிட்டர்னு கலந்து ஊற்றலாம். பட் நானும் 3 வருஷமா அதுக்காக போராடுறேன், எனக்கு அது கிடைக்கவும் மாட்டேங்குது. வெளியில கூட வாங்கியாவது நம்ம நீக்கலான்னு பார்த்தா அதுவும்
கிடைக்கல, முன்னாடி காலத்துலலாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். அது போக எப்போதும் போல் நீங்கள் வந்து கொடுக்குற லிக்விட் ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க. அதே மாதிரி உரங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறது அதெல்லாமே கொடுங்க. வாரம் வாரம் உரம்லாம் திட உரம் தேவையில்லை, மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாப்ப இந்த அளவு பராமரிப்பு இருந்தாவே போதுங்க, அழகாகவே வந்துடுவாங்க. மாவு பூச்சி இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னாக்க வந்துடும். மாவு பூச்சி வராமல் தக்காளியில் இருக்கவே இருக்காது. பார்த்த உடனே முதல் நாள் அதில் ஒரே ஒரு பூச்சியை பார்த்த உடனே ப்ரஷ்ஷிட்டோ கையிட்டோ ஏதோ ஒன்று வச்சு அதை எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து விட்டுட்டே வந்தோன்னா அதுக்கப்புறம் ஓரளவு பிக்கப் ஆகிடுவாங்க. சரிங்களா? மாவு பூச்சிக்குன்னு போட்டுட்டு நிறைய வந்து அந்த மருந்து இந்த மருந்துன்னு நிறைய போடுறாங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே 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 அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி படுத்துகிற மாதிரி இருக்கும். தண்ணியை மேலே அதில் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகும்போது இலைகள் எல்லாம் கருத்து அழுகி அதனாலேயே செடிகள் செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக நீட்டாக ப்ரஷ்ஷிட்டோ கையிட்டோ அதை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வாங்க. இலைகள் வந்து அது மாதிரி கருத்து போய் பழுத்து போய் ஆச்சுன்னா டக்குன்னு அதை ரிமூவ் பண்ணுங்கள். அப்போனா நல்ல ஒரு அறுவடையை நீங்கள் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி அறுவடை இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட தோட்டத்தில் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காய்கள் வந்து பழங்கள் அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக அப்டேட் இருக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டிப்ஸு அப்பப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். தொடர்ந்து முன்னாடி எப்படி நீங்கள் ஜெயாஸ் கார்டனை வந்து அவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ போடுறதையே விட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் இலவச விதைகளும் ஒரு 5 மாதமாக பகிரலை. இப்போ நேற்று வந்து நம்ம அதை போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீக்கில் உங்களுக்கு இலவச விதைகளுக்கான யாரோ அதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக வாங்கிடுங்க கரெக்டாக. இனி தொடர்ந்து வந்து நம்ம அறுவடை எடுக்க ஆரம்பித்தோன்னா விதைகளுமே வந்து நம்ம எடுக்க ஆரம்பித்து இனி வந்து தொடர்ந்து ஜெயாஸ் கார்டன் பழைய மாதிரி செயல்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியை உங்களுக்கு அளிக்கிறேன். உங்ககிட்டையும் இலவச ஏதாவது விதைகள் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அனுப்பி கொடுங்க. நம்ம மற்றவங்களுக்கு உங்கள் பேர் சொல்லி உங்கள் புண்ணியத்தில் அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்மா. டேக் கேர். பை பை. see you மா.